அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் பகுதியில் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பூ வச்சு நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இந்த வாழை அப்படின்னு எடுத்தோம்னாலே அதில் இந்த வாழை மரத்துலேருந்து வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை இலை எல்லாமே உபயோகமானது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான் இந்த வாழை. இந்த வாழைப்பூ கூட்டு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கிட்னியில் இருக்கக்கூடிய கல் இதெல்லாம் கூட கரைக்கக்கூடியது. குறிப்பாக லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இதுதான் இந்த வாழைப்பூ அப்படிங்கிறது. இந்த வாழைப்பூ கூட்டை வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூங்கிறது பிடிக்காது. வாழைப்பூ வச்சு பல விதமான டிஷ்கள் பண்ணலாம். வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, பொரியல், இப்படி நிறைய பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வச்சு டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு எப்படி இந்த கூட்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வாழைப்பூ கூட்டு செய்யலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ தனித்தனியாக எடுத்துட்டு அதில் கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு ஊசி மாதிரி ஒரு கொண்டையோடு இருக்கும். அதை மட்டும் அதுலேருந்து நீக்கிடணும். ஏன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற அந்த வாழைப்பூ என்ன பண்ணணும், நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு இந்த சிறு சிறிதாக நறுக்கின வாழைப்பூ அதில் போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் என்ன பண்ணணும், இந்த தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும் இந்த வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், ஒரு 4 மிளகாய் வத்தல், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம், தேங்காய் கொஞ்சம் கடைசியில் இதை அரைச்சி விடுறதுக்காக, கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி கடைசியில் இதை ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு தக்காளி, தனியாக இன்னொரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சின்னதாக இதை நம்ம நறுக்கிட்டு முதல்லையே இதை வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கரில் பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கிறோம். இது நல்லா வேக வைக்கணும். இதை இந்த வாழைப்பூ வெந்துட்டு இருக்கும்போதே இந்த பாசிப்பருப்பை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த தேங்காய், மிளகாய் வத்தல், பூண்டு, தக்காளி இதை எண்ணெய் விடாமல் நம்ம என்ன பண்ணணும், லேசாக வறுத்துக்கணும். இதுக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதை போட்டு கொஞ்சம் வெடிக்க வைக்கிறோம். அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வெடித்ததும் நாம் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை அதை கொஞ்சம் அதில் போடுறோம். இப்போ இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக சிவந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி, வெங்காயம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை
வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே தண்ணீர் வடிகட்டிட்டு வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவை இப்போ நம்ம அதில் கொட்ட போகிறோம். வாழைப்பூவை அதில் கொட்டிட்டு நல்லா அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஆரம்பத்திலேயே வேக வச்சிருந்த இந்த பயத்தம்பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் இப்போ இந்த வாழைப்பூ கூட்டு கொதிச்சுட்டு இருக்கிற வாழைப்பூ கூட்டில் அதையும் கொட்டிடணும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு 15 நிமிஷம் இது வந்து வேகணும். இப்போ இந்த வாழைப்பூ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வெந்துட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த வாழைப்பூ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே செம்மையாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா போகிறோம். இந்த வாழைப்பூ கூட்டு ரெடி, சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். அதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் அரைச்ச விழுது நம்ம விட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இந்த கூட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. என்ன வியூவர்ஸ், இதே போல் நீங்களும் வாழைப்பூ கூட்டு செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.